So welcome back guys in another video. So guys, நம்ம போன வீடியோல ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்ல இருக்கிற அந்த இன்ஸ்டன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணனும், இன்ஸ்டன்ஸோட வேரியபிள்ஸ்னா என்ன எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லி தந்தேன். இன்ஸ்டன்ஸ்னாலே ஆப்ஜெக்ட் தான். எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லி தந்தேன். பட் guys, இன்னைக்கான நம்மளோட மெயின் டிஸ்கஷன் என்னன்னா கிளாஸோட வேரியபிள்ஸ்னா என்ன, அப்புறம் இன்ஸ்டன்ஸோட வேரியபிள்ஸ்னா என்ன, அதுக்கு என்ன வித்தியாசம், அதை எப்படி யூஸ் பண்ணோம் எல்லாமே வந்து இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ஒரு புது ஃபைலை க்ரியேட் பண்ணிக்குவோம். அதுக்கு oops2.py அப்படின்னு வச்சுக்குவோம், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் 2. ஓகே, அண்ட் வாங்க இப்போ நம்ம அதுக்கான ப்ரோக்ராமிங் பண்ணுவோம். ஸோ லெட்ஸ் சே தட் இப்போ நான் திரும்பியும் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, அந்த கிளாஸ்க்கு பேர் எம்ப்ளாய் அப்படின்னு வச்சுக்குவோம். ஓகே, அண்ட் கைஸ், நீங்கள் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பாருங்கள், நான் என்ன ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணாலும் அதுக்கு ஸ்டார்டிங் லெட்டர் கேபிட்டலில் இருந்து ஆரம்பிக்கிறேன். ஓகேவா? ஸோ இது ஒரு நல்ல ப்ராக்டிஸ் தான். நீங்கள் நார்மலாக இந்த ஸ்மால் லெட்டரில் இருந்தும் போடலாம், பட் இது ஒரு நல்ல ப்ராக்டிஸ். கேபிட்டல் லெட்டரில் கிளாஸ் க்ரியேட் பண்ணுறது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் கேபிட்டல் லெட்டர்லேயே க்ரியேட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நான் பாஸ் அப்படின்னு எழுதிட்டு, ஸோ இப்போதைக்கு இந்த கிளாஸை நான் எம்டியாகவே வச்சுக்கிறேன். இப்போ லெட்ஸே அந்த கிளாஸால் நம்ம 2 இது உருவாக்குவோம். கிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டான்ஸு. ஓகே, கிஷன் அப்படின்ற இன்ஸ்டான்ஸ். அடுத்து இன்னொரு இன்ஸ்டான்ஸ் க்ரியேட் பண்ணுவோம், லோகேஷ் அப்படின்னு வச்சுக்குவோம் அந்த இன்ஸ்டான்ஸு. ஓகேவா? ஸோ அந்த இன்ஸ்டான்ஸ் இருக்குல்ல, இதை தான் வந்து ஆக்சுவலி ஆப்ஜெக்ட்ஸ். உங்களுக்கு போன வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன். பட் ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி இருந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்ல, நம்ம இந்த கிளாஸ் அப்படின்ற இந்த டெம்ப்ளேட், இந்த கிளாஸால் ஒரு இன்ஸ்டான்ஸ் க்ரியேட் பண்ணுறோம்னா அதை தான் வந்து நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அதெல்லாம் விடுங்க. இப்போ நம்ம வந்து 2 இன்ஸ்டான்ஸ் க்ரியேட் பண்ணிட்டோம், கிஷன், லோகேஷ். ஓகேவா? இப்போ இந்த கிஷன் அப்படின்ற இந்த இன்ஸ்டான்ஸ்க்கு தனியாக ஒரு நேம் கொடுத்துருவோம். ஓகே, KISHAN. அடுத்து அதே மாதிரி கிஷனுக்கு வந்து ஒரு சேல்ரி இருக்குது, லெட்ஸ் சே 450 ருபீஸு. அடுத்து அதே மாதிரி கிஷனுக்கு வந்து ஒரு டிகிரி இருக்குது. ஓகேவா? அதுதான் வந்து பிடெக்கு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதே சேம் இந்த சேம் இன்ஸ்டான்ஸ் வேரியபிள்ஸ் வந்து இவனுக்கும் இருக்குது. ஓகேவா? நம்ம லோகேஷ்க்கும் இருக்குது. ஸோ நான் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு விசுவல் ஸ்டுடியோ கோடோட சூப்பர் ஃபங்க்ஷனாலிட்டி சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நீங்கள் மல்டிபிள் கர்சர்ஸ் வர வைக்கலாம். இப்போ இந்த இடத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு இடத்துல வச்சுட்டு அடுத்து ஆல்ட் அமுக்கிட்டே அடுத்த இடத்துல வைங்களேன். இப்போ பாருங்கள், 3 இடத்துல வச்சிட்டேன்னா 3 கர்சர் வந்துருச்சு. இப்போ நான் பேக் ஸ்பேஸ் பண்ணிட்டேன்னா 3 லைன்லேயும் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நான் லோகேஷ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்குவோம். லோகேஷ்க்கு லோகேஷ் அப்படின்ற பேர். ஸோ அவர் வந்து 4,50,000 அவரோட சேல்ரி. அவர் வந்து பிடெக் கிடையாது. அவர் வந்து என்னென்னா, அவர் வந்து வேறு ஏதாச்சும் கேம்ஸ் விளாடுவார், அந்த மாதிரி வச்சுக்குவோம். அவரோட டிகிரி, கேம்ஸில் டிகிரி வச்சுருக்காரு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் உங்ககிட்டே கேட்குறேன், நான் என்ன க்ரியேட் பண்ணியிருக்கேன், என்ன க்ரியேட் பண்ணேன்? ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணேன். அந்த கிளாஸ்க்கான டெம்ப்ளேட் எதுவுமே நான் இன்னும் க்ரியேட் பண்ணல. நான் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த கிளாஸோட ஒரு இன்ஸ்டான்ஸ் க்ரியேட் பண்ணிட்டேன், அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். அதுதான் கிஷன். இன்னொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டேன், அதுதான் லோகேஷ். ஓகேவா? இப்போ கிஷனுக்கு ஒரு நேம் இருக்குது, கிஷனு, சேல்ரி இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னது கிஷனுக்கான, அதாவது இந்த இன்ஸ்டன்ஸ்க்கான வேரியபிள்ஸ். ஓகேவா? புரியுதா? என்னது இந்த இன்ஸ்டன்ஸ்க்கான வேரியபிள்ஸ், அதுதான் கிஷனு, சேல்ரி, 450 இதெல்லாம். ஓகே, அதே மாதிரி லோகேஷ்காக ஒரு புது இன்ஸ்டான்ஸ் க்ரியேட் பண்ணிட்டேன், அதுதான் நேமு. அவருக்கு லோகேஷ் அப்படியே வந்துருச்சு. அடுத்து லோகேஷ்கான ஒரு சேல்ரி, அடுத்து டிகிரி. ஓகேவா? இதெல்லாம் என்னது? இந்த இன்ஸ்டான்ஸ்க்கான வேரியபிள்ஸ். இதுதான் இன்ஸ்டான்ஸ் வேரியபிள்ஸ். ஓகேவா? உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், தெரிஞ்சிருக்கும், எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? இப்போ நான் வந்து இதுக்குள்ளே ப்ரிண்ட்டும் பண்ணலாம், kishan.salary அப்படின்றத. ஓகேவா? என்ன வரும்ன்றது உங்களுக்கே தெரியும், 450 ருபீஸ் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதை பற்றி போன வீடியோலேயே லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ பாருங்கள், இதெல்லாம் நான் க்ரியேட் பண்ணல. அப்போ கிஷனுக்கான இந்த சேல்ரி அப்படின்றது இருக்குல்ல, இது கிஷனுக்கான சொந்த சேல்ரி. கரெக்டாக? இப்போ லோகேஷ்கான இந்த சேல்ரி அப்படின்ற வேரியபிள் வந்து இந்த லோகேஷ்கான அதோட சொந்த வேரியபிள். கரெக்டாக? ஸோ அதெல்லாம் என்னது? இதுக்கான சொந்தம், இந்த ஆப்ஜெக்ட்டுக்கான சொந்த ப்ராப்பர்ட்டி. புரியுதா என்ன சொல்கிறேன்னு? கிஷன் அப்படின்ற ஆப்ஜெக்ட்டுக்கான சொந்த ப்ராப்பர்ட்டி நேம். அதே மாதிரி லோகேஷ் அப்படின்ற ஆப்ஜெக்ட்டுக்கான சொந்த ப்ராப்பர்ட்டி நேம். ஓகேவா? இந்த நேமுக்கும் அப்புறம் இந்த நேமுக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த கிஷன்ற ஆப்ஜெக்ட்டுக்கான இந்த சேல்ரிக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகேவா? புரிஞ்சா உங்களுக்கு? இந்த இன்ஸ்டான்ஸ்க்கான வேரியபிள்ஸ். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? இந்த எல்லா இன்ஸ்டான்ஸ்க்கும் அப்புறம் மேலே இருக்கிற கிளாஸ்க்கும் சம்மந்தமே இல்லை. இந்த கிளாஸ் வந்து எந்த ஒரு வேரியபிள்ஸ் அதெல்லாம் கொடுக்கல. ஓகேவா? ஏன்னா நம்ம டெம்ப்ளேட் எதுவுமே க்ரியேட் பண்ணல, எதுவுமே நம்ம பண்ணல. ஓகேவா? இதெல்லாம் என்னது? கிளாஸால் கிடச்சது கிடையாது. இதெல்லாம் இதோட சொந்த வேரியபிள், சொந்த ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஸோ ஒருவேளை வந்து நீங்கள் ஏற்கனவே கிளாஸில் இருக்கிற மாதிரி, அந்த டெம்ப்ளேட்டில் இருக்கிற மாதிரி ஒரு வேரியபிளை நம்ம யூஸ் பண்ணோம்
அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், முதல்ல அந்த டெம்ப்ளேட்டில் அந்த வேரியபிள் க்ரியேட் பண்ணோம் கரெக்டாக. ஸோ நம்ம வந்து ஏதாச்சும் லெட்ஸ் சே தட் ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு வச்சுட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்குவோம். அது வந்து லெட்ஸ் சே 12 அப்படின்னு வச்சுக்கோம். ஓகேவா, ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து 12. அண்ட் ஏன் இன்னொரு விஷயம், இந்த பாஸ் இப்போ போட்டாலும் போடலனாலும் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஓகேவா, போட்டாலும் எரர் வராது, போடலைனாலும் எரர் வராது. ஓகேவா, ஸோ இப்போ பாஸ் போட்டாலும் போடலனாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் எம்ப்ளாய் அப்படின்றதுக்குள்ளே ஒர்க்கிங் ஹவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 அப்படின்னு போட்டேன். ஓகேவா, ஸோ இப்போ என்ன நடக்கும்னா, இந்த எம்ப்ளாய் அப்படின்றது இருக்குல்ல, இந்த கிளாஸால் தானே இதெல்லாம் உருவாயிருக்கு. புரியுதா, அந்த கிளாஸால் தானே இந்த எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் உருவாயிருக்கு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, நம்ம அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். என்ன சொன்னேன், யூஸ் பண்ணிக்கலாம், அதை மட்டும்தான் சொன்னேன். ஓகேவா, ஸோ இப்போ நான் வந்து இங்கே போயிட்டு கீழே போயிட்டு நான் பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். பிரிண்ட்டு என்ன பிரிண்ட் பண்ணுறேன்னா, kishan.workinghours அப்படின்னு போட்டு நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ நான் ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், பாருங்கள் 12 அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா, இப்போ அதே இது நான் வந்து lokesh.workinghours போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த கிளாஸில் நம்ம க்ரியேட் பண்ணுறோம்ல இந்த வேரியபிள், இது வந்து எந்த இன்ஸ்டான்ஸாலையும் எந்த ஒரு ஆப்ஜெக்டாலையும் ஆக்சஸ் பண்ண முடியும், அதாவது யூஸ் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ உங்களுக்கு புரிஞ்சா நம்ம யூஸ் பண்ணோம்னா யாரை வச்சு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அண்ட் நான் வந்து employee.workinghours அப்படின்னு போட்டு கூட நான் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா, employee.workinghours அப்படின்னு போட்டுட்டு ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அதே தான் வரும். அப்படி பண்ணிட்டும் யூஸ் பண்ண முடியும். ஆனால் நான் வந்து என்னோடய இன்ஸ்டன்ஸால் வச்சு சேஞ்ச் பண்ண முடியாது. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஒருவேளை வந்து நான் மேலே இங்கே போயிட்டு kishan.workinghours இருந்துச்சுல, அதை வந்து ஈக்குவல் டு போட்டு முன்னாடி நம்ம எவ்வளோ வச்சுருந்தோம், 12 அப்படின்னு வச்சுருந்தோம்ல, இப்போ வந்து நான் 20 அப்படின்னு வச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நார்மலாக வேரியபிள்ஸ் ஏதாச்சும் க்ரியேட் பண்ணிட்டோம்னா நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். கரெக்டாக, இப்போ வந்து லெட்ஸ் சே a ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருக்குது. அப்போனா நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்புறம் a ஈக்குவல் டு 2 அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஓகேவா, அதனால எந்த ஒரு எரரும் வராது. பட் நீங்கள் வந்து இங்கே வந்து அப்படி கிடையாது. ஓகேவா, இங்கே வந்து என்னென்னா, இந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்றது எது, இதோட ப்ராப்பர்ட்டி, இது யாரோட ப்ராப்பர்ட்டி, இது வந்து எம்ப்ளாய் அப்படின்ற கிளாஸோட ப்ராப்பர்ட்டி. ஓகேவா, நீங்கள் வந்து யூஸ் வேணால் பண்ணிக்க முடியும். ஓகேவா, தம்பி இந்தான் நான் வந்து உங்களுக்கு தரேன், நீங்கள் வந்து யூஸ் வேணால் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஆனால் அதை வந்து உட்காந்து சேஞ்செல்லாம் பண்ண முடியாது. சரிங்களா, இதை தான் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எதை வச்சு சேஞ்ச் பண்ண முடியாது, இந்த இன்ஸ்டான்ஸை வச்சு, இந்த ஆப்ஜெக்டை வச்சு நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா, இதை தான் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, புரிஞ்சா உங்களுக்கு? நான் வந்து இந்த கீழே போயிட்டு employee.workinghours அந்த மாதிரி போட்டுட்டு ஈக்குவல் டு 20 அப்படின்னு போட்டு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேவா, ஆனால் அதே இது நான் வந்து இந்த மாதிரி kishan.workinghours ஈக்குவல் டு 20 அப்படின்னு போட்டு சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா, இப்போ வந்து நான் இதை உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். இந்த employee.workinghours இருக்குல்ல, இதை வந்து நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, முன்னாடி 12 தானே இருந்துச்சு, இப்போவும் 12 தான் இருக்கும். பாருங்கள், 12 தான் இருக்குது. ஓகேவா, ஆனால் அதே இது நான் இப்போ kishan.workinghours அப்படின்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், kishan.workinghours அப்படின்னு போட்டு ரன் பண்ணுறப்ப 20 அப்படின்னு வரும். இப்போ எதுக்குடா 20 அப்படின்னு வந்துச்சு, மாறிடுச்சா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்களா? மாறலை, பாருங்கள். ஓகேவா, இப்போ என்ன நடந்துச்சுன்னா, இந்த இன்ஸ்டன்ஸ்க்கான புதுசாக ஒரு வேரியபிள் உருவாயிருச்சு. ஓகேவா, புரியுதா என்ன சொல்கிறேன்னு? நம்ம வந்து சேஞ்செல்லாம் பண்ண முடியாது, சும்மா சேஞ்செல்லாம் பண்ண முடியாதுல்ல. அதனால் என்ன ஆச்சுன்னா, இந்த இன்ஸ்டான்ஸ்க்குன்னு தனியாக ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு புது வேரியபிள் உருவாயிருச்சு. ஓகேவா, இந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ்க்கும் இந்த எம்ப்ளாயில் இருக்கிற ஒர்க்கிங் ஹவர்ஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகேவா, அதை தான் உங்களுக்கு சொல்ல வரேன். கொஞ்சம் நல்ல சொல்கிறத கேட்டு புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும், பட் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, என்ன சொல்கிறேன்றதை திரும்பியும் சொல்கிறேன். இந்த எம்ப்ளாய் அப்படின்ற கிளாஸ் இருக்குல்ல, இந்த கிளாஸ்க்கு ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இருக்குன்னா, இது வந்து எல்லாருக்குமே கொடுக்கலாம். ஓகேவா, இதை வந்து கொஞ்சம் ஈஸியாக சொல்கிறேன். இந்த எம்ப்ளாய் அப்படின்றது வந்து ஆப்பிள் கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன். ஆப்பிள் கம்பெனி, அந்த ஆப்பிள் கம்பெனி வந்து எல்லாருக்குமே அவங்களோட ஃபோனை கொடுக்கலாம், இந்தாங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஓகேவா, அதே மாதிரி தான் இதோட இன்ஸ்டான்ஸ்க்கு கொடுக்குது, இந்தாங்க யூஸ் பண்ணிக்கோங்கன்னு. அந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஆனால் நம்ம வந்து நீங்கள் போய் ஆப்பிள் கம்பெனியை சேஞ்ச் பண்ண முடியுமா? உங்களால் சேஞ்ச் பண்ண முடியுமா? ஆப்பிள் கம்பெனியில் இருக்கிற ஒரு ப்ராடக்ட், ஆப்பிள் கம்பெனியில் இருக்கிற ஒரு ஃபோனை சேஞ்ச் பண்ண முடியுமா? அவ்வளோ தைரியம் இருக்கா உங்களுக்கு? ஸ்டீவ் ஜாப்ஸ் உட்காந்து பூ பறிச்சுக்கிட்டா இருப்பார். அதான், நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. கரெக்டாக, அந்த ஃபோனை உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட சொந்த ஃபோனை உருவாக்கிக்கலாம். புரியுதா என்ன சொல்ல வரேன்னா? அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஓகேங்களா, எம்ப்ளாய் அப்படின்றதுக்கு ஒரு சொந்த ஒரு வேரியபிள் இருக்குது, அதை வந்து எல்லாராலையும் யூஸ் பண்ண முடியும். எல்லாராலனா இந்த எம்ப்ளாய் அப்படின்ற இதால் உருவான இந்த இன்ஸ்டான்ஸால். ஆனால் இவங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா,
ஸோ இவங்க என்ன பண்ணலாம்னா அதே பேரில் அந்த வேரியபிளோட பேரில் இவங்களுக்கான சொந்த கம்பெனியாக ஆரம்பிக்கலாம், அதாவது சொந்த மொபைலை க்ரியேட் பண்ணலாம், அதாவது சொந்த வேரியபிளை உருவாக்கலாம். ஓகேவா, இன்ஸ்டன்ட் வேரியபிளை உருவாக்கலாம். ஓகேவா, ஸோ அதான் வந்து உங்களுக்கு சொல்ல வந்தேன். இந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ்க்கும் மேலே இருக்கும்ல இந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகேவா, இதை வந்து நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கவா? இருங்க, வந்து நான் இப்போ எல்லாம் எடுத்து விட்டுறேன். ஓகே, இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன். என்னென்னா kishan.dict. ஓகேவா, ஸோ டிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது, அதாவது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தான். அதை பற்றி உங்களுக்கு அப்புறம் சொல்லுவேன். இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன் பாருங்களேன், பிரிண்ட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ என்னெல்லாம் வருன்றதை பாருங்கள். இது வந்து நம்மளுக்கு ஒரு டிக்ஷனரி மாதிரி உருவாக்கி தந்துடும். ஓகேவா, நம்மளோட இந்த கிஷன் அப்படின்ற இதுக்குள்ளே, இந்த கிஷன் அப்படின்ற இன்ஸ்டன்ட் இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்றதை காமிக்குது பாருங்கள். நேம் இருக்குது, நேம் வந்து கிஷன், சேலரி வந்து 450, டிகிரி வந்து பிடெக், இது வந்து இருக்குது. ஓகேவா, அதே இது இப்போ நான் ஒரு வேளை போயிட்டு kishan டாட் போயிட்டு ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்றத போட்டுட்டு =20 அப்படின்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து புதுசாக ஒன்று எக்ஸ்ட்ரா உருவாக்கி விட்டுரும் பாருங்கள். புதுசாக ஒன்று எக்ஸ்ட்ரா உருவாக்கி தான் விட்டுருச்சு, அதாவது இன்ஸ்டான்ஸ் வேரியபிள்ஸ் புதுசாக உருவாக்கி விட்டுருச்சு. ஓகேவா, புரியுதா என்ன சொல்ல வரேன்? புதுசாக உருவாக்கி விட்டுருச்சு, இதை தான் வந்து நீங்கள் கவனிக்கணும். ஓகேவா, ஓகே, இப்போ நான் வந்து ஒரு வேளை இந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் =20 அப்படின்னு போட்டேன்னா இதை எடுத்து விட்டுட்டு நான் வந்து இப்போ இங்கே போயிட்டு kishan.dictக்கு பதிலாக employee.dict அப்படின்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். employee.dictல எனக்கு என்ன வரும்னா நிறைய இது என்னென்னமோ வரும், மாடியூல் மெயின், அதெல்லாம் வந்து நீங்கள் கண்டுக்காதீங்க. அதெல்லாம் வந்து வேறு ஆட்ரிபியூட், அது வந்து ஒரு கிளாஸ் ஓடணும்னா அதெல்லாம் கண்டிப்பாக தேவை. அதில் முக்கியமான நம்மளோட வேரியபிள் இருக்குது பாருங்கள், ஒர்க்கிங் ஹவர்ஸ் =12 அப்படின்னு. ஓகேவா, மிச்சம் இருக்கிறத கண்டுக்காதீங்க, இதை மட்டும் பாருங்கள், ஒர்க்கிங் ஹவர்ஸ் =12 அப்படின்னு இருக்குது. ஓகேவா, இது வந்து இதோட சொந்த ப்ராப்பர்ட்டி. ஓகேவா, இந்த சொந்த ப்ராப்பர்ட்டி. இப்போ நான் வந்து இங்கே போயிட்டு kishan.workinghours =20 அப்படின்னு போட்டுட்டு இப்போ நான் print employee.dict அப்படின்னு பண்ணால் கூட எனக்கு பாருங்கள் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து இன்னும் 12 தான் இருக்குது. ஓகேவா, இன்னும் 12 தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகேவா, அது வந்து மாறலை. என்ன நடந்துருச்சுன்னா இந்த கிஷன் அப்படின்ற ஆப்ஜெக்ட்டுக்கு இன்ஸ்டான்ஸ் வேரியபிள்ஸ் புது வேரியபிள் க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா, அதுக்கு பேர் 20 அப்படின்னு ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இன்றைக்கி உங்களுக்கு சொன்னது புரிஞ்சா, இன்ஸ்டான்ஸ் வேரியபிள்ஸ்க்கும் கிளாஸோட சொந்த வேரியபிள்ஸ்க்குமான டிஃப்ரென்ஸ் எல்லாம் புரிஞ்சா, உங்களுக்கு என்ன சொல்ல வந்தேன் எல்லாம் புரிஞ்சா, கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். போக போக நம்ம நிறைய இது என்னென்னமோ பார்ப்போம். பட் இப்போதைக்கு நான் சொன்னது எதுவுமே புரியலைன்னு வச்சுக்கோங்களேன், வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். நானே எனக்கு புரியாததை நான் என்னோடய வீடியோவே திரும்பி பார்ப்பேன். அப்போ நீங்கள் பார்க்குறதுல என்ன தப்பு இருக்குது? சரிங்களா, ஸோ பாருங்கள். ஓகேவா, புரியலைன்னா திரும்பி பாருங்கள். இது கொஞ்சம் நல்ல முக்கியமான டாப்பிக்கு, ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் நீங்கள் ஒரு 2 வாட்டி பாருங்கள், என்னோடய வியூஸ் ஏறும், வாட்ச் டைம் ஏறும், எல்லாம் ஏறும். ஆனால் உங்களுக்கான நாலேஜும் ஏறும். ஓகேவா, நான் போய் சொல்ல மாட்டேன், எனக்கு வியூஸ் வேணும், அதனால தான் வந்து நான் உங்களை சொல்கிறேன் பாருங்கள் 10 வாட்டின்னு. ஆனால் முக்கியமாக அதோட எனக்கு என்ன வேணும்னா உங்களுக்கு நாலேஜ், அதுவும் முக்கியம் தான். நான் பொய்யெல்லாம் சொல்லவே மாட்டேன். ஸோ அதுதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸால் சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன். நீங்கள் ஒரு விஷயத்தை மறந்துட்டு தேவைப்படுற இடத்துல மட்டும் திரும்பி பார்க்குறத விட ஒரே நேரத்தில் 5 வாட்டி பார்த்துட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. அது தேவையே இல்லை, உங்களுக்கு பார்க்க தேவையில்லை, அவ்வளோ ஞாபகம் ஆயிரும். ஓகேவா, ஸோ பாருங்கள். ஓகே, எனக்கு வியூஸும் ஏறும், உங்களுக்கு நாலேஜும் ஏறும். ஓகேவா, சாரி, வியூஸ் ஏறாது, வாட்ச் டைம் ஏறும். ஓகேங்களா, இப்போ வந்து சேனலை மானிட்டைஸ் பண்ணுறதுக்கு 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஓகேவா, இப்போ 2000 ஹவர்ஸ் தான் ஆயிருக்கு, இன்னும் 2000 ஹவர்ஸ் இன்னும் மிச்சம் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு 5 வாட்டி பார்த்தீங்கன்னா வாட்ச் டைம் ஏறி கொஞ்சம் சீக்கிரமாக சேனல் மானிட்டைஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு வச்சுருக்கேன். சேனல் மானிட்டைஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ அதுக்காகச்சும் வீடியோவை திரும்பி பாருங்கள். ஓகேவா, ஸோ ஐ ஹோப் தட் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொன்ன எல்லாமே கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அப் டு தட் கீப் லேர்னிங், கீப் ப்ராக்டிஸிங் அண்ட் கீப் வாட்சிங் கோடிங் அண்ணா.